வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கட்சிக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டு இரண்டாக பிரிந்தால் கூட்டணிகளுக்கு கொண்டாட்டம். அது மாதிரி இன்னைக்கு பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி போன கட்சிகள்லாம் அந்த இரண்டு கட்சிகளும் அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணியாக போட்டியிடன. அதிமுக பாஜக ரெண்டு சேர்ந்த ஒண்ணு. இந்த தேமுதிகவும் பாமகவும் ரெண்டு சேர்ந்து அதோட டைப் வச்சு கூட்டணி போட்டு தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின. ஏகப்பட்ட தோல்விதான், வெற்றிலாம் கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கே தோல்வி. அதிமுகவும் பாஜக அப்படின்னா அப்புறம் பாமக தேமுதிக என்னத்தை சாதிக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அதனால இன்னைக்கு நிலைமையில பாமகவும் தேமுதிகவும் பகிரங்கமான ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க. எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு. தேமுதிக ஒரு மாநில செயற்குழு உறுப்பினர் மற்ற சோர்ஸ் எல்லாம் போட்டு அறிவிச்சாச்சு. எங்களுக்கு 14 சீட்டு, மற்றபடி ஒரு ராஜ்யசபா சீட்டு. பாமக எங்களுக்கு 12 எம்பி சீட்டு, ஒரு கேபினெட் அமைச்சர், மற்றபடி 2 இணை அமைச்சர் வேணுமா. இன்னைக்கு ஒரு தகவல் பகிரங்கமா போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாமகவோடு பாஜக எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தவில்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் தான் டெல்லியில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. பாஜகவோட சேர்ந்து எங்களுக்கு 12 சீட்டு வேணும், எம்பி சீட்டு. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு கேபினெட் அமைச்சர், 2 இணை அமைச்சர் வேணுமா. ஆமா, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா. பாஜக மாநில துணைத் தலைவர் சொல்லிட்டார் KP ராமலிங்கம். ஓகே, அதை பத்தி ஒண்ணு இல்லை, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தர்றோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்க சின்னத்துலதான் போட்டிட்டோம். எப்படி பாருங்க கண்டிஷன் போயிட்டு பாருங்க. தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் நீங்க கேட்ட 14 சீட்டையும் கொடுத்துட்றோம். பாமகவும் நீங்க கேட்ட 12 சீட்டையும் கொடுத்துட்றோம். துணை அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்றோம். மற்றபடி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா அந்த ஒரு சீட்டும் தொகுதியும் கொடுத்துட்றோம். அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க தாமரை சின்னத்துல தான் நீங்க ஓட்டு போவோம். இது நிக்கணும், சம்மதமா? பகிரங்கமான ஒரு கேள்வி. இன்னைக்கு பாமகவும் தேமுதிகவும் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்படித்தான் ஒரு போன ஒரு தொகுதி தேர்தலில் கூட தேமுதிக தேவையில்லாம ஒரு டிடிவியோட கூட்டணி சேர்ந்து மற்றபடி தேவையில்லாத ஒரு பொம்பை இழுத்து கொண்ட கதை கடைசியில மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்தாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா உயிரோடு இல்லை. அதனால முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேமுதிகோட நிலை கடைசி நேரத்துல ஏதோ ஒரு குழப்பம் பண்ணி அவங்க தேவையில்லாத ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஒவ்வொரு தேர்தலும் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு தேர்தலும் பார்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு எடுத்தோமா, மற்றபடி இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படிங்கிறது இல்லை. கடைசி நேரத்துல முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற சமயத்துல எல்லாம் முந்திடுது. அப்படிங்கும் போதுல தேமுதிக போன தேர்தல ரொம்ப அது ஆள் இருக்கக்கூடிய இடமே இல்லாம போச்சு. அப்படி ஒரு சூழலை போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலுமே சரி, இதுக்கெல்லாம் பாமக தேமுதிக ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறது பகிரங்கமான கோரிக்கை. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட சின்னம் இருக்கு. தேமுதிக பொறுத்தவரை கொட்டு முரசு, பாமகவை பொறுத்த வரைக்கும் மாம்பழ சின்னம். ரெண்டுமே அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையான சூழல். இதுல தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. பாமகவோட ஒத்துக்கலாம், பட் தேமுதிக ஒத்துக்காது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாமகவை நோக்கி தேமுதிக வந்துட்டு இருக்க பாஜக பாமகவை நோக்கி இது பாஜக தேமுதிகவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்க ஒழிய பாஜக பாமகவோடு கூட்டணிக்கு நாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லை. அது கூட பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படை இப்போ ஒரு ஆளுநர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு தலைக்குணைவு அப்படின்னு பிரேமலதா ஒரு மிக பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆளுநர் 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் வெளிப்பாடு அவர் மீண்டும் பழையபடி ஆரம்பிச்சிட்டார். நம்முடைய ஆளுநர் ரவி சட்டமன்றத்தை மதிப்பதில்லை, மற்றபடி கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிப்பதில்லை.
ஆமா, அப்புறம் பழையபடி ஆரம்பிச்சிருவாரு. தமிழ்நாடு வந்து தமிழகமா மாத்திருங்க அப்படின்பாரு. அதன் அடிப்படையில் மீண்டும் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமா, என்னன்னு தெரியல. மனோநிலை பாதிக்கப்பட்டவரை போல இருக்கின்றார் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள், கவர்னர். ஆமா, அதை வந்து ஒரு கண்டன குரலா சொல்லியிருக்கிறாங்க பிரேமலதா. இது மிகப்பெரிய ஆளுநருடைய விஷயம் வந்து தமிழகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு தேமுதிக பிரேமலதா. அதே நேரத்தில் எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையிலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில வந்து அதிமுக வந்து கண்டிஷன்லாம் போடல, இதே நிலைப்பாடு தான் தேமுதிக பாமகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சி.வி. சண்முகம் கேட்டவரை நாங்க 8 சீட்டை என்னமோ தர்றோம் அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் பாமக ஒன்று அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரம் போயிட்டு இருக்கு. தேமுதிகவும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க, அங்கேயும் பேரம் போயிட்டு. ஆனா ஒண்ணு, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க சின்னத்துல நீங்க போட்டியிடும் சொல்லி போட்டு அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க. பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு செக்கு வச்சிருக்குன்னு சொல்லணும் பாமகவுக்கும் தேமுதிகவும். நீங்க என்ன எத்தனை சீட்டு வேணாலும் கேளுங்க, தர்றோம். அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. ராஜ்யசபா சீட்டா, இணையமைச்சர் சீட்டா, கேபினட் வந்து என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா எங்க சின்னத்துலதான் போட்டிடணும், தாமரையில தான் போட்டிடணும். என்ன சொல்றீங்க? ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஆமா, என்னடா என்ன அதிகமான சீட்டு கேட்கறாரு இப்படி. இன்னைக்கு எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்பிதிங்க நிற்கிறார். அவர் நினைச்சது வேற. பாமக விலகிட்டு அப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம மிகப்பெரிய ஒரு டாம்பிகமான ஒரு கூட்டணி ஏற்படுத்தி 2024 நாடாளுமன்றத்தை பார்த்து விடலாம் சொல்லிட்டு பார்த்தாரு. அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே கிடையாது. ஆமா, புதிய பாரதம் அவங்க அறிவிச்சிருக்காங்க, நாங்க அதிமுக கூட்டணியாக இருக்கின்றோம் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி. மற்றபடி எந்த ஒரு கட்சியுமே வந்து நான் முந்தி நீ முந்தி அப்படிங்கிற வர்ற மாதிரி கிடையாது. எல்லாம் பேரம் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து அவர் எடப்பாடி நினைச்ச விஷயம் வேற. நம்ம பாமக கழட்டி விட்டா அப்படின்னம்னா இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட நம்ம நோக்கி வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா விசிகே, வேல்முருகன் கட்சி, மற்ற சோன்ஸ் நம்ம நோக்கி வருவாங்க. மற்றபடி இஸ்லாமிய கூட்டணி சம்பந்தப்பட்டவை நிறைய பேர் வருவாங்க. அதுல வந்தது எஸ்டிபிஐ மட்டும்தான் அதிமுக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த வகையில வந்து புரட்சி பாரதம் அவ்வளவு, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. அவர் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு திமுகவை நம்ம கூட்டணியை வந்து உடைச்சி எரிஞ்சு நம்ம வந்து இழுத்துட்டோம் அப்படின்னோம்னா பாஜக விலகிட்டப்ப தானாகவே வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த எடப்பாடி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா போயிட்டு. அவர் நினைச்சது வேற, நடந்தது வேற. அதிமுக யாருமே கூட்டணிக்கு தயாராக இல்லை, இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரல அப்படிங்கிறது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், மன அழுத்தம். இப்படியே போச்சு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். கட்டாயமாக அதிமுகவுடைய தோல்வி எழுதப்பட்டது. பாஜகவது ஏதோ 1-2 சீட்ல தப்பிச்சிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐஜேகே இருக்கு, ஏசிஎஸ் இருக்கு. மற்றபடி ஜான் பாண்டியன் இந்த ஜேபி நட்டாவை வரவேற்றுட்டாரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால துறைமுகம் சட்டசபை சம்பந்தப்பட்ட வகையில் அங்க நடந்த எண் மக்கள் அந்த பாத யாத்திரை அண்ணாமலை அங்க நடந்த ஒரு கூட்டத்துல ஜேபி நட்டா கலந்த வகையில வந்து ஏசிஎஸ், ஐஜேகே, மற்றபடி வந்து ஜான் பாண்டியன் எல்லாம் 3 பேரும் போய் வந்து வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து 3 பேருடைய கூட்டணி உறுதி அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு தகவலா போயிட்டு. அதன் அடிப்படையில் பாஜக 2 எம்பி சீட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுக அப்படி கிடையாது, எதிர்பார்த்த அளவுக்கு எந்த விஷயமும் கிடையாது. அவங்க நினைச்சது வேற. பாஜக கழட்டி விட்டோம்னா ஏகப்பட்ட கட்சி நம்ம நோக்கி வருவாங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்கு சிதறாமல் கிடைத்த விட மற்ற கட்சிகளுடைய ஓட்டு நமக்கு சிதறாமல் கிடைத்து நினைச்சாங்க. ஆனா எதுவுமே இன்னும் வந்து எடப்பாடி அனாதையாக விடப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா போயிட்டு இருக்கு. ஆமா, இதன் அடிப்படையில வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்ட வகையில பாஜக இப்படித்தான் எங்களுடைய சீட்டத்துல நில்லுங்க, அதிமுக பொறுத்தவரையும் சீட்டு தர முடியாம முழிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மையா போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாமக ஒரு நிலைப்பாடு, ஆமா, தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமா முடியாது. ராமதாஸ் ரொம்ப தெளிவா அறிவிச்சுட்டார், கூட்டணியாத்தான் அவங்க நிற்போம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, அவருடைய செயற்குழு கூட்டத்துல சொல்லிட்டாரு.
கூட்டணியாக தான் நிற்பான், தனித்து நிற்க வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் நாட்டுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு ராமதாஸ் பேட்டி கொடுத்துருக்காரு. நாட்டுடைய நலன்னா அவர் அதிமுகவோட கூட்டணி சேரலாம், வாய்ப்பு இருக்கு. பாஜகவோட சேர்ந்தா அது எப்படி நாட்டு நலனாக கருத முடியும்? ஏன்னா இவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லியில உட்காந்துல பேரம் பேசிட்டு இருக்காரு. அவரை நோக்கி பாஜக வரல, பாஜகவுன்னு இவரு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போதுல சேரக்கூடிய சமயத்துல அது எப்படி நாட்டு நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்ட ஒரு தீர்வை எடுத்துக்கொள்ள முடியும்? பாஜக ஒரு பாசிச கும்பல், மதவாத கட்சி. அப்படிங்கும்போது அதோடு பாமக சேரக்கூடிய சமயத்துல கட்டாயமாக நாட்டு நலன் கட்டாயமாக தூக்கி நிறுத்தப்பட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல அதிமுகவோடு கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற எண்ணத்தின்படி வெளிப்பாடு பாமக. அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு சேரலாம்ங்கிற வெளிப்பாடு. கிடைத்தால் திமுகவோடு கூட்டணி சேரலாம் வெளிப்பாடு. ஆமா, இதுல திமுக வர வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, எந்த ஒரு பேச்சும் கிடையாது. ஒன்னும் பாமகவுக்கு, இது பாஜகவுக்கு போகலாம். அவர்களும் பாமகவை கூப்பிட்டதா தெரியவில்லை. அதை விட அதிமுகவுக்கு போய்க்க வேண்டியதான். கேட்ட சீட்டு கொடுப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்தா கேபினட் அமைச்சர்லாம் அது வாய்ப்பு இருக்காது, 2 இணையமைச்சருக்கு வாய்ப்பு இருக்காது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி சேர்த்த வாய்ப்பு இருக்கு. அதிமுக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, பார்ப்போம். முன்ன சொன்ன மாதிரி 2 கட்சிகளுக்குள்ள தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை ஒரு பிரச்சனை சார்பாக விளக்கிக் கொள்ள சமயத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை நிலவக்கூடிய என்பது ஒரு புதிய விஷயமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதுல பாஜகவோடு அதிமுகவோடு பாமக தேமுக யார் முன்றி சேர்கிறார்? 2 பேருமே ஒரு பக்கம் சேருகிறார்களா, இல்லை இருவரும் பிரிந்து சேர போகிறார்களா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். எப்படியோ 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது கூட்டணி வகையில மிக பெரிய ஒரு புரட்சிகரமா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆமா, நை நை நைன்னு நீயா நானா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, மற்றபடி ஜெயிச்சால் போதும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் பல கட்சிகளுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. கட்சிகள் நிறைய ஆரம்பிக்கப்பட்டாச்சு. இப்ப பாருங்க, இன்னைக்கு விஜய் கூட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சாங்க. இங்க 2024 நாடாளுமன்றத்தை நிற்கல, நின்னாங்கன்னா கட்டாயமா ஓட்ட பிரிப்பாங்க. ஆமா, அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் 2024 இன்னும் மிகப்பெரிய டஃபா இருக்கும். அதான் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு தகவலா போயிட்டு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.